ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை பிசிஓஎஸ் ரிவர்சல் சேலஞ்ச். இந்த பிசிஓஎஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் கண்டிப்பாக வேணும் போல். எனக்கே தெரியாமல் இது எனக்குள்ளே ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்குது. கொஞ்ச நாள் பண்ணாலுமே நிறைய செல்ஃப் டவுட்ஸ் வருது. பீரியட்ஸ் வருமா, இல்லை நமக்கே தெரியாமல் இது இன்னுமே அதிகமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வருது. எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே சரி, எனக்கே தெரியாமல் யோசித்து ரொம்ப லோ ஆகிடுறேன். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நான் இதை அகைன் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஒரு ரீஸ்டார்ட் டே. மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு மறுபடியும் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் சொல்கிறேன், வெல்கம் டு மை பிசிஓடி ரிவர்சல் சேலஞ்ச். நீங்கள் தனியாக இல்லை, வாங்க நம்ம சேர்ந்து இந்த ஜேர்னியை பண்ணுவோம். என்ன ஆனாலும் சரி, நான் இதை ரிவர்ஸ் பண்ண போகிறேன். டேப்லெட்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக என்னோட பீரியட்ஸை வச்சு என்னோட பீரியட்ஸை ரெகுலரும் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் பெட் மேக்கிங்லாம் இல்லை, சோஃபா மேக்கிங் தான். பிகாஸ் ஒரு 4-5 மணி ஆனோன்னா எல்லாரும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஹாலில். நான் சோஃபாவில் போய் படுத்துருவேன். ஸோ நான் படுத்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னோட கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1 லிட்டர் வார்ம் வாட்டர் இன்டேக் பண்ணிவிட்டு தென் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு என்னோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். ஒர்க் அவுட் பண்ண 1 ஹவர் தலையில் ஆயில் நல்லா உரிச்சு தென் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் கோம் பண்ணிவிட்டு அடுத்த சேலஞ்சை குட்டியாக பிரித்து ஃபஸ்ட்டு 10 டேஸ் என்னெல்லாம் பண்ணணும், என்ன டார்கெட் பண்ணியிருக்கேன் இந்த மந்த் அப்படின்றது எழுதி வச்சுட்டேன். பிகாஸ் எனக்கு எழுதி செய்கிறது ரொம்ப பிடிக்கும். பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா பர்ஃபெக்டாலாம் நடக்காது தான். பட் ரியாலிட்டி என் லைஃப்பில் என்னென்னா, நான் பிளான் பண்ணாதான் அட்லீஸ்ட் ஒரு 80% பர்ஃபெக்டாக அந்த விஷயத்தை பண்ணி முடிக்கிறேன். இன்னிலேருந்து டெய்லி ட்ராக்கிங் அண்ட் மந்த்லி ட்ராக்கிங் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மீலுக்கு 2 முட்டை, அதுக்கப்புறம் 2 குட்டி கோவாஸ் எடுத்துக்கினேன். தென் லஞ்ச் எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் சொரக்காய் பொரியல் ஊட்டி விட்டாங்க. தென் ஈவினிங் எனக்கு வெளில போகிற வேலை இருந்ததுனால அங்கேயே நான் ஒரு ½ கிரில் வாங்கி சாப்பிட்டு என்னோட டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் த டே. ஓகே, பை. நம்ம நாளை சந்திப்போம்.